இது வெறும் 1000 கோடி 2000 கோடி பிரச்சனை கிடையாதுங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா அரசு கிட்ட இருந்து காணாம போயிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக கழிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமா கழிச்சிருக்காங்க. இது குறித்தான ஆதாரத்தை முன்னாள் IAS அதிகாரி இப்ப ராஜ்யசபாவினுடைய மெம்பரா இருக்கக்கூடிய ஜவஹர் ஓப்பனா வெளியே ஆதாரத்தை போட்டுட்டார். உயர் பத்திரிகையில் இது குறித்து டீட்டெயிலான கட்டுரையும் எழுதிட்டார். ஆனா இது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் வாயே திறக்கல. மோடியோ அமித்ஷாவோ வீரவசனம் பேசுவாங்கல்ல, அவங்க யாருமே இந்த 16 லட்சம் கோடி யாருக்கு கொடுத்தன்னு வாயே திறக்கல. உண்மையிலே இந்த 16 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இது எப்படி இந்திய பொருளாதாரத்தையே மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதானிங்கிற ஒரு தனிநபருக்கு மட்டும் 10 நிறுவனத்தை மோடி அரசாங்கம் வாங்கி கொடுத்திருக்கு. அந்த நிறுவனம் வாங்கி வச்சிருந்த பல்லாயிரம் கோடி கடன் ஒட்டுமொத்தமாக அதானிக்காக கழிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த நிறுவனம் எல்லாம் அதானிக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க, அந்த நிறுவனம் எத்தனாயிரம் கோடி கடன் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு அந்த கடன்லாம் எப்படி கழிக்கப்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது யார் யார்? ஏறத்தாழ குஜராத்தை சார்ந்த ஒரு 10 நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா தள்ளுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 13 நிறுவனம் 4.5 லட்சம் கோடி ரூபாயை கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டல. இந்த 13 நிறுவனத்துல பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாமே குஜராத் மார்வாடிகளுடையது. யார் யார் அந்த மார்வாடிகள்? இவங்களுக்கு இந்த நிறுவனத்தை கைமாத்தினதனூடாக ஏறத்தாழ வங்கிக்கு 3 லட்சம் கோடி நஷ்டமாயிருக்கு. யார் இந்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டது? யாரோட அட்வைஸ்ல, யாரோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த நிறுவனங்கள் வாங்கிய கடன்கள் கைமாற்றப்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நிர்மலா சீதாராமன் ஏன் இது குறித்து பாராளுமன்றத்தில் வாயே திறக்கல? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். முன்னாள் IAS அதிகாரி, திரிணாமுல் காங்கிரசினுடைய ராஜ்யசபா மெம்பர் திரு ஜவஹர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை இந்திய பொதுமக்கள் முன்னாடி பாஜக குறித்து அம்பலப்படுத்தியிருக்கார். கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷ காலகட்டத்தில் இந்திய வங்கிகள்ல இருந்து 16 லட்சம் கோடி ரூபாய் கழிக்கப்பட்டிருக்கு, ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் வரைக்கும் மோடி அரசாங்கம் இது குறித்து எந்த தகவலையும் அதிகாரப்பூர்வமா வெளியிடவே இல்லை. ஆனா இன்னைக்கு இவர் போட்ட RTIக்கு வேற வழியே இல்லாம உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நிர்மலா சீதாராமன் வந்து நின்றுருக்காங்க. இன்னைக்கு ஆதாரம் வெளியே வந்துருச்சு. இது குறித்து டீட்டெயிலா உயர் பத்திரிகையில் ஒரு கட்டுரையே எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவினுடைய வங்கிகள் இருந்து கழிக்கப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலான பணம் இந்தியாவினுடைய அரசு வங்கிகள் சொல்லக்கூடிய 12 நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த பேங்க்ல இருந்து தான் போயிருக்கு. அரசு வங்கி அப்படிங்கிறது எந்த அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தமானது கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமான நிறுவனம். இந்த நிறுவனத்துல கடனை வாங்கிட்டு ஊரை ஏமாத்துற மிகப்பெரிய குஜராத்காரங்களுக்காக பணம் லட்சக்கணக்கான கோடி கழிக்கப்பட்டிருக்கு. இதுல வேதனையான விஷயம் எங்க இருந்து துவங்குது அப்படின்னா, இந்த ஆதாரத்தை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆதாரம் வெளியே வந்திருக்கக்கூடிய இதே சமயத்துல இன்னொரு விஷயமும் கடந்த காலத்தில் விவாதிக்கப்பட்டுச்சு. கடந்த 4-5 ஆண்டுகள்ல, குறிப்பா 2019 இருந்து 2024 இந்த காலகட்டத்தில் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 8494 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாயை சாமானிய மக்கள்கிட்ட இருந்து இவங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. என் அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு, எனக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லாம இருந்திருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா மினிமம் பேலன்ஸ் இல்லாம பணத்தை பிடிச்சிருப்பாங்க. இது வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டும்தாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாம இந்த டிரான்சாக்ஷன், நெட் டிரான்சாக்ஷன், மொபைல் டிரான்சாக்ஷன், அது மட்டும் இல்லாம நான் செக் புக் யூஸ் பண்ணீங்க, இதுக்கு யூஸ் பண்ணீங்க, அதுக்கு யூஸ் பண்ணீங்க சொல்லி எக்கச்சக்கமான காசை அக்கௌண்ட்டை வச்சிருந்ததுக்காகவே இவங்க பிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறவங்க இருந்து அரசு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல உரிமை தொகை வாங்குறாங்க பார்த்தீங்க, அவங்க வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் பணம் போட முடியும்னு அரசு சொல்லுது. ஆமா, உங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் போடுறோம், நீங்க பிரதமர் வீட்டுக்கடு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும்னு நீங்க சொல்லி பேங்க் அக்கௌண்ட் மூலியமா போடுறீங்க. ஆனா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எங்களால மெயின்டைன் பண்ண முடியல, நீங்க இவ்வளவு ரூபாய் கம்மியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி போடுற காசுல வருஷத்துக்கு ஒரு தடவை 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நீங்க ஃபைனா பிடிச்சி கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாயை ஃபைனா வசூல் பண்ணிருக்கீங்க சாமானிய ஏழை நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து. ஆனா இதே சமயத்துல, இதே காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பெரிய முதலாளிகள் வாங்கின பல லட்சம் கோடி, 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. இதுதான் இந்திய குடிமக்களுக்கு மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய நியாயமா? நாங்கள் இந்துக்கள்னு வாய் விட்டு நீங்க எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கீங்கல்ல, இந்த 16 லட்சம் கோடி ரூபாய் இந்துக்களுக்கு சொந்தமான பணம் தான்.
சாமானிய ஏழை எளிய இந்துக்களுக்கு சொந்தமான பணம். அந்த பணத்தெல்லாம் நீங்க வந்து பெரும் கார்பரேட் நிறுவனத்துக்கு கடனா கொடுத்து அவங்க கட்டவே வேண்டியதில்லை, நீங்க கழிச்சுட்டு போயிட்டீங்க. ஆனா ஏழை எளிய சாமானிய இந்து, நடுத்தர இந்து, கூலி வேலை செய்யக்கூடிய இந்து, இந்த இந்துக்கள் எல்லாமே அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் கோடியை நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. இதுதான் பாஜகவினுடைய இந்து பாசமா? அப்ப நீங்க இந்துக்கள் இந்துக்கள் சொல்றது எந்த இந்துக்கள்? உயர் ஜாதி கார்பரேட் இந்துக்கள் மட்டும் தானா? இதுதான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை இவங்க வங்கியினுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருந்து கழிச்சிருக்காங்க. கேட்டா இதெல்லாம் கார்பரேட் வாங்கிட்டு கட்டாத கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பரேட்னா யாரு? முழுக்க முழுக்க வட இந்தியாவில் வடமேற்கு இந்தியாவை மையமா வச்சு மராத்திய குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கு தான் அவங்க பணத்தை கழிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, 10 நிறுவனங்களை அதானி விலைக்கு வாங்கியிருக்காரு. அந்த நிறுவனம் கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதானி விலைக்கு வாங்கினார் இல்லையா, அந்த நிறுவனத்தை அதானிக்கு கைமாத்தினதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 46,000 கோடி வங்கிகளுக்கு நட்டமா இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா HDIL அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம், அது ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை அதானி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனி விலைக்கு வாங்குது. அப்போ அந்த HDIL நிறுவனம் அரசாங்கத்திட்ட வாங்கின, அதாவது அரசு வங்கிகள்கிட்ட வாங்கின கடன் எவ்வளவு அப்படின்னா 7,795 கோடி ரூபாய். நீங்க ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேல கடன் இருக்கு அப்படின்னா கடனை கொடுத்துட்டு கம்பெனி நீ விலைக்கு வாங்க, இல்ல கடனை நீ ஏத்துக்க. ஆனா இவர் ஏத்துக்கலாம் மாட்டாராம். இந்த மொத்த கடனையும், இந்த 7,795 ரூபாய் கடனையும் வெறும் 285 கோடி ரூபாயை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த கம்பெனி இவனுக்கு வித்துட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்த கடன்ல 96% கடன் அதானிக்காக தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இரண்டாவது முக்கியமான கம்பெனி ரேடியஸ் எஸ்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதையும் அதானி தான் வாங்குறாரு. அதானியினுடைய குட் ஹோம் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வாங்குது. 1,700 கோடி ரூபாய் இந்த ரேடியஸ் கட்டணும் பேங்குக்கு, SBIக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு, கவர்மெண்ட் பேங்குக்கு 1,700 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு கட்டாத இந்த நிறுவனத்தை வெறும் 76 கோடி ரூபாய்க்கு அதானிக்கு வித்துட்டாங்க. அவர் வெறும் 76 கோடி மட்டும் கட்டிட்டு அந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டார். கிட்டத்தட்ட 96% கடன் அவர் கட்டல. ரெண்டாவது நேஷனல் ரேயன் கார்பரேஷன், அதானி ப்ராப்பர்ட்டி கைமாற்றப்பட்டிருக்கு. அவன் 1,175 கோடி கட்டணும், வெறும் 160 கோடி கட்டிட்டு அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டான் அதானி. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏசர் பவர் 12,000 கோடி கட்டணும், வெறும் 2,500 கோடி கட்டிட்டு எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி டிகி போர்ட் துறைமுகம், இந்த துறைமுகம் 3,075 கோடி ரூபாய் கட்டணும், வெறும் 705 கோடி ரூபாய் கட்டிட்டு எடுத்துக்கிட்டான். இதே மாதிரி லேண்ட்கோ அமரன் பவர், இந்த நிறுவனம் 15,000 கோடி கடன் வாங்கியிருக்க அரசு கிட்ட, கட்டணுமா இல்லையா? 15,000 கோடி கட்டல, வெறும் 4,000 கோடி கட்டிட்டு எடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம கோஸ்ட் எனர்ஜி, ஆதித்யா ஸ்டேட், கோப்ரா வெஸ்ட் பவர் கம்பெனி, காரைக்கால் போர்ட், நம்ம தமிழனுக்கு சொந்தமான காரைக்கால் போர்ட், இந்த போர்ட்டுக்கு 2,951 கோடி, அதாவது 3,000 கோடி ரூபாய் கடன். இவன் என்ன பண்ணிட்டான், 1,400 கோடி ரூபாய் மட்டும் கட்டிட்டு போர்ட்டை கை எடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு மொத்த போர்ட்டோட சொத்தும் அதானிக்கு போயிடுச்சு. அப்போ இந்த முதல் 10 நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறுவனம் மொத்தமா 66,832 கோடி ரூபாய் வங்கிகிட்ட கடன் வாங்கியிருக்கான், அரசு வங்கிகிட்ட. அந்த பணத்தை கட்டணுமா இல்லையா? பேங்க் கிட்ட கடன் வாங்கிட்டு அவன் கட்டவே இல்லை. அதான் என்ன சொல்றான், அந்த 10 நிறுவனத்தை எனக்கு கொடு, நான் வெறும் 5,000 கோடி வாங்கிக்கிறேன், நீ வச்சுக்கோ அப்படிங்கிறான். வங்கி எல்லாம் கை கட்டி, பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், மோடி எல்லாம் போய் கை கட்டி நின்று 15,000 கோடிக்கு இந்த மொத்த சொத்தை வித்துட்டானுங்க. இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதானி 15,000 கோடி கொடுத்து லாஸ் கம்பெனியை வாங்கிட்டாருன்னு இங்க இருக்கக்கூடிய சங்கி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இந்த 15,000 கோடி என்னமோ அதானி அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுக்கல, அவர் பாக்கெட்ல இருந்தெல்லாம் போட்டு கொடுக்கல. இந்த 15,000 கோடியையும் இதே வங்கிகள் தான் அவனுக்கு கடனா கொடுத்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நான் கடன் தர்றேன், நீ அந்த பணத்தை வாங்கிக்கோ, வாங்கிட்டு ஏற்கனவே லாஸா இருக்கக்கூடிய கம்பெனி நீ வாங்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு பேங்கிங் ப்ராசஸ், இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு 16 லட்சம் கோடி ரூபாயை இந்திய வங்கியிலிருந்து கழிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. கிட்டத்தட்ட 16 நிறுவனத்தை, அந்த 16 நிறுவனத்தினுடைய மொத்த கடன் 4,46,000 கோடி. இந்த மொத்த கடன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளவு கடன்லாம் நீங்க கட்ட வேண்டாம், வெறும் 1,61,000 கோடி மட்டும் கட்டினா போதும் சொல்லி 1,61,000 கோடி மட்டும் வசூல் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 2,84,000 கோடியை கழிச்சு, அதாவது 64% கடனை கழிச்சு அப்படியே அந்த நிறுவனத்தை எல்லாத்தையும் யாருக்கு, வேதாந்தாவுக்கும் டாட்டாவுக்கும் அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸுக்கும் கைமாத்தி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 13 கம்பெனி. இந்த 13 கம்பெனியில பெரும்பாலும் எல்லா கம்பெனி குஜராத்தி மார்வாடிகளோடது. ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நீங்க வந்து ஏசர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ABC ஷிப்யார்டு வரைக்கும் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஏசர் கம்பெனியெல்லாம் 54,000 கோடி கடன், அவன் கடனை கட்டவே இல்லை. அந்த கடனை 42,000 கோடியை ரிசால்வ் பண்ணி வேற ஒரு மிட்டல் நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா DHLF அப்படிங்கக்கூடிய நிறுவனம் 91,000 கோடி கடனை வெறும் 37,000 கோடி மட்டும் கட்டிட்டு பிரமல் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதை வாங்கிட்டு போயிட்டான்.
இப்போ நான் என்ன கேட்குறேன், அவன் இஷ்டத்துக்கு கடனை வாங்கிக்கிறான், கடனை கட்ட முடியாது, இன்சால்வெண்ட் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிடுறான். வேற ஒரு நிறுவனம் அதை போய் வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு தரமட்ட ரேட்டுக்கு சொத்தெல்லாம் கைமாத்துறானுங்க. அந்த நிறுவனம் ஒன்றும் சொந்த காசு போட்டு வாங்குறது கிடையாது. அதே நிறுவனத்துக்கு பேங்க் கிட்ட போய் கடன் வாங்கி திருப்பி இவங்க தான் வாங்குறாங்க. அப்போ வராத கடன், கார்பரேட் கொடுக்கக்கூடிய கடன்கிறது மேலும் மேலும் அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த வரா கடன் அப்படியே குட்டி போட்டு பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வரா கடன் இருக்கு பாத்தீங்களா, இந்த வரா கடன்ல 16 லட்சம் கோடியை இப்ப இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த 10 வருஷத்துல. இதுல பெரும்பாலும் எல்லாமே அரசு பேங்க் தான். நீங்க சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வெளியே வந்துச்சு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த டேட்டாவில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, கடந்த 6 மாசத்துல மட்டும் இந்தியாவில் இந்த வராத கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டதுல 42,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த 42,000 கோடி எந்தெந்த பேங்க் தள்ளுபடி பண்ணிருக்கு தெரியுமா? SBI பேங்க் ஒரு 8,000 கோடி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 8,000 கோடி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 6,300 கோடி, பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 5,900 கோடி. இது எல்லாமே கவர்மெண்ட் பேங்க். இது கடந்த 6 மாசத்துல, கடந்த 4-5 வருஷத்துல மட்டும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக 10 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க. அதாவது இந்த இப்போ ஃபைனல் டேட்டா 16 லட்சம் கோடி வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த டேட்டா வர்றதுக்கு முன்னாடி அரசல் புரசலா தெரிஞ்சது 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அரசு வங்கிகள் கவர்மெண்ட் பேங்க் பண்ணியிருக்காங்க. 5 கவர்மெண்ட் பேங்க். அதுல SBI மட்டுமே 2,86,000 கோடி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1,05,000 கோடி, பேங்க் ஆஃப் பரோடா 92,000 கோடி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 78,000 கோடி, பேங்க் ஆஃப் இந்தியா 62,000 கோடி. 5 பேங்க் 6 லட்சம் கோடி மொத்தமா போச்சு. யாருக்கு? கார்பரேட் கம்பெனிக்காரன் தூக்கி கொடுத்துட்டான். அப்போ ஒட்டுமொத்தமாக கார்பரேட் கம்பெனிக்கார வாங்கக்கூடிய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிட்டே இருக்கு. சாமானிய ஏழைகள், விவசாயி கடன் வாங்கினா தள்ளுபடி நடக்குதா? கிடையாது. ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய சாமானிய மாணவனுக்கு ஏதாவது தள்ளுபடி நடக்குதா? கிடையாது. சிறு குறு முதலாளிகள் இந்த ஜிஎஸ்டியாலையும் கோவிட்டாலையும் டிமானிட்டைசேஷனால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2,000-3,000 பேர் சூசைட் பண்ணி செத்தான். சிறு குறு முதலாளிகள் பிசினஸ் பண்ண முடியல அப்படின்னு, கடனை வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்னு. அவன் கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்களா? தள்ளுபடி பண்ணல. அப்போ நீங்க ஜிஎஸ்டி இஷ்டமா போடுறீங்க. கேட்டா இதுக்கு கிரீம் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க, கிரீம் இல்லாத பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க, வறுத்த கடலைக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க, வறுக்காத கடலைக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க, கடல மிட்டாய்க்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க. எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு ஜிஎஸ்டி மட்டும் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா சாமானிய மக்கள் எல்லாத்தையும் இப்படி ஜிஎஸ்டி போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்களே தவிர, கார்பரேட் கம்பெனிக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பணத்தை நீங்க தள்ளுபடி பண்றீங்க? கடந்த 4 வருஷத்துல கொரோனாவுக்கு பிறகு கார்பரேட்டுக்கு நீங்க வரி சலுகை பண்ணிருக்கீங்க. அந்த வரி சலுகையால ஒரு ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிட்டு இருக்கு. ஆனா மக்களுக்கு 1000 ரூபாய் 1,500 ரூபாய் கொடுத்தா இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்களே பேசிக்கிட்டு மற்ற மாநிலத்தில் நீங்க கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது கொடுத்தா உடனே இலவசம் கொடுக்குறாங்க. இது ஒரு ரெவடி கல்ச்சர், இது ஒரு இலவச கல்ச்சர் அப்படிலாம் பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாஜக வட மாநிலத்தில் எல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸால தான். மக்களுக்கு கொடுக்கறத நீங்க கணக்கு பாக்குறீங்க, ஆனா கார்பரேட் கம்பெனி கொடுக்கறது கணக்கு பார்க்கல. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இப்படி வங்கிகளுக்கு 16 லட்சம் கோடி நீங்க கழிக்கிறீங்க. ஆனா எங்களோட இஎம்ஐ இருக்குல்ல, அந்த இஎம்ஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் அதிகமாயிட்டே போகுது. வீடு வாங்கணும்னு வட்டி விகிதம் அதிகமாயிட்டு போகுது, பைக் வாங்குறவனுக்கு வட்டி விகிதம் அதிகமாயிட்டு போகுது, கிரெடிட் கார்டு பேமெண்ட்டா வட்டி விகிதம் அதிகமாயிட்டு போகுது. இப்படி ஒவ்வொருத்தனும் வட்டி கட்டுற அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா பேங்க், ரிசர்வ் பேங்க் வாங்கக்கூடிய ரிப்போ ரேட்டு கடந்த 5-6 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 15-20 தடவை மாற்றப்பட்டிருக்கு. 4% இருந்து இன்னைக்கு 6.5% வரைக்கும் வந்துருச்சு. அப்போ மக்கள் கடன் வாங்கும் போது, எளிய மக்கள் கடன் வாங்கும் போது அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதத்தை நீங்க கூட்டிகிட்டே போறீங்க. சாமானிய ஒரு நடுத்தர வர்க்கம் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்படுறான், வாஷிங் மிஷின் வாங்கணும்னு ஆசைப்படுறான். இதுக்கெல்லாம் வட்டி விகிதம் கூட்டிகிட்டே போகுது. ஆனா இதே வங்கியில லட்சம் கோடி கடன் வாங்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிக்காரன் நீங்க கழிச்சிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு எளிய ஏழை மக்களோட பணத்தை பிடிங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்தமான கார்பரேட் சாதகமான நிலைப்பாடு அப்படிங்கிறது இதுதானா? இந்தியா இந்துக்களின் நாடு, நாமெல்லாம் இந்துக்களே ஒன்று சேருங்கள்னு தொடர்ச்சியா அந்த பாஜக கூப்பாடு போடுது. இந்த 16 லட்சம் கோடி எந்த இந்துவுக்கு கொடுத்தீங்க? அந்த 100-200 இந்து தான், உயர் ஜாதியை சார்ந்த, குறிப்பா சொல்ல போனா பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மராத்தி, குஜராத்தி, மார்வாடிகளுக்கு மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க. மற்ற ஏழை எளிய சாமானிய விவசாயிகளோ சாமானிய மாணவர்களோ நடுத்தர பிசினஸ் பண்ற யாரும் இந்துக்கள் கிடையாதா? அப்ப அந்த இந்துக்கள்லாம் இந்த இந்துக்களை தாங்கி பிடிக்கிறதுக்காக எல்லா சுமையும் தன் தோளில் சுமக்க வேண்டும். அப்ப உங்களை பொறுத்தவரை இந்து அப்படிங்கிறது உயர் ஜாதி இந்து, பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய கார்பரேட் இந்து மட்டும்தான், மற்றவன் யாரும் இந்து இல்லை. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு வகையில மிகப்பெரிய நசிவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க, பேங்கிங் செக்டாருக்கு உள்ள இருந்து பார்ப்போம். இன்னைக்கு அரசு வங்கிகள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஏன் 16 லட்சம் கோடியை கார்பரேட் கழிச்சிருக்கீங்க? அந்தந்த பிரான்ச்சுக்கு இன்னொரு 4 எம்ப்ளாயிஸ் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதானே? பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும், 10 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேட்டால் ஷார்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ங்கிறீங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயி போட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. கேட்டால் நாங்கள் காஸ்ட் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க. ஆனால் கார்பரேட் கம்பெனிக்கு நீங்கள் காஸ்ட் கட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு பண்ணக்கூடிய கட்டு வேற கட்டாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது இந்த மோடி அரசாங்கம். லட்சக்கணக்கான கோடியை கார்பரேட் கம்பெனிகளுக்கு தூக்கி கொடுத்து மக்களுடைய பணத்தை கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசு வங்கிகள் எல்லாமே கடந்த காங்கிரஸ் காலகட்டத்தில், இந்திரா காந்தி காலகட்டத்தில் அரசு வங்கிகளாக உருவாக்கப்பட்டது. முழுக்க முழுக்க இந்த அரசு வங்கிகள் அப்படிங்கிறது மக்களுடைய பணம், மக்களுடைய சொத்து. இந்த மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய சொத்தையும் தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். நியாயப்படி பார்த்தா இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கக்கூடிய, அதாவது வங்கியினுடைய ஷேரை வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டருக்காவது நீங்கள் டிவிடெண்டாக கொடுத்துருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. முழுக்க முழுக்க சில கார்பரேட் கம்பெனிகளுக்காக இந்தியாவினுடைய சாமானிய இந்துக்களுடைய பணம் ஒட்டுமொத்தமாக கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, காணாமல் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, மாயமாகிட்டு இருக்கு.